திராவிட முன்னேற்ற கழகம் இப்படியெல்லாம் இந்த பாமர மக்களுக்கு என்ன தெரியும்? திமுக கொடுக்கவில்லை, நாங்கள் வேலை செய்தோம், பணத்தை திமுக கொடுக்கவில்லை என்றுதான் சொல்வார்களே தவிர மோடியை தெரியாது. கல்வி அறிவுடைத்தவர்களுக்கு தெரியும் மோடியினுடைய நிலை என்ன, தமிழ்நாட்டினுடைய நிலை என்ன, தமிழுடைய நிலை என்ன என்பது. ஆனால் பாமர மக்கள் என்ன செய்வார்கள்? அன்றாடம் உழைத்து உணவுக்காக கஷ்டப்படக்கூடிய மக்கள். இந்த மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய தலைவரை கண்டிப்பார்கள், பஞ்சாயத்து போர்ட்டை கண்டிப்பார்கள். ஆனால் இதற்கு அடிப்படை காரணம் எங்கே இருக்கிறது, யாரால் இந்த நிலை ஏற்படுகிறது என்பதனை இந்த பாமர மக்களுக்கு தெரிவதில் நியாயமில்லை. அன்றாடம் செய்திகளை படிக்கின்ற, அன்றாடம் டிவியை பார்க்கின்ற அந்த மக்களுக்குத்தான் தெரியுமே தவிர இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு தெரிவதில் நியாயமே இல்லை. அதனால்தான் வறுமையிலே வாழக்கூடிய மக்கள், வறுமையின் நிலையிலே இருக்கக்கூடிய மக்கள், அன்றாடம் தன்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த முடியாமல் தற்கொலைக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கு சாலையிலே அமர்ந்திருக்கிறார்கள். மோடி அரசு இவர்களுடைய நிலையை பாருங்கள். இன்று மாத்திரமல்ல, தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய கிராமங்களில் இதே நிலைதான் இன்றைக்கு நீடித்துக் கொண்டிருக்கும். எல்லா ஊர்களிலும் அந்தந்த பஞ்சாயத்துகளில் அந்தந்த மக்களுடைய உரிமைகளுக்காக அந்த மக்கள் உணர்வை தூண்டி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடக்கும். அந்த போராட்டமே தமிழகத்தை வெல்லும். தமிழகத்தை வெல்லும் மாத்திரம் அல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வரும். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு மக்களை திரட்டி மக்களுடைய உரிமைகளுக்காக, மக்களுடைய உணர்வுகளை இன்றைக்கு எடுத்துச் சொல்லும் அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கம்பீரமாக கருப்பு சிகப்பு கொடியை இன்றைக்கு பட்படி வீசி பறந்து கொண்டிருக்கிறது. அருமை பெரியவர்களே, இன்னும் சட்டமன்ற உறுப்பினர் சிறிது நேரத்திலே தரவை மாநகரத்தின் சிங்கம் தங்கப்பாண்டியன் அவர்கள் வர உள்ளார். அதனைத் தொடர்ந்து தலவாய்புரத்தில் இருக்கக்கூடிய கிளைக்கழக நிர்வாகிகள் அத்தனை பேரும் ஒத்துழைப்போடு அவர்களுடைய ஆதரவோடு இந்த இடத்திலே ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும். இவர்கள் எல்லாம் ஓர் அணியில் சேர்த்து இவர்களை ஒட்டுமொத்தமாக செட்டியார்பட்டியுடைய நகர செயலாளரும் செய்தி தகவல் தொடர்புத்துறை பிரபாகரன் அவர்கள் மற்றும் எம்எல்ஏவோடு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்களும் இதனை சிறப்பாக செய்ய வேண்டும், இதனை நல்ல முறையில் அமைக்க வேண்டும் என்று மாவட்ட கழகத்தினுடைய உத்தரவை இன்றைக்கு அமுல்படுத்தக்கூடிய நிலையில்தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. ஆகவே பெரியோர்களே, தாய்மார்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தை கொடுமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக, திராவிட முன்னேற்ற கழகத்தை இழிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை வஞ்சிக்க வேண்டும் என்பதற்காக திராவிட முன்னேற்ற